ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மலருக்கு இந்த பிறந்தநாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமானதாக அமைஞ்சுது. அதுக்கு காரணம் மதி தான். மலரை பற்றி மலரே யோசிக்காத விஷயங்களை கூட பார்த்து நம்ம மதி அவங்களுக்காக பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மதி பண்ணின விஷயம் இப்போ பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருக்கு. அதுவும் ரேவதியோட லைஃப்பில். ரேவதி அந்த பர்த்டேக்கு வராமல் இருந்திருக்கலாம், இல்லையா சொல்லிவிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன், பர்த்டேவை சொல்லாமல் நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். இது ரெண்டுமே பண்ணாததுனால தான் நம்ம ரேவதிக்கு இப்போ அவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கு. ஆக்சுவலாக சுரேஷை தவிர மீதி எல்லாருமே தங்கராஜ் விஷயத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் நடந்துப்பாங்க. நம்ம ராகவன் லக்ஷ்மி கூட ஒரு நேரம் அப்படி ஒரு நேரம் இந்த மாதிரி எல்லாம் கூட மரியாதை கொடுத்தாலும் எல்லா விஷயங்கள்லையும் அவர் அதே அளவுக்கு தலையில் தூக்கி வச்செல்லாம் கொண்டாட மாட்டாங்க. சுரேஷ் விஷயத்துலையா இருக்கட்டும், நம்ம ரேவதி விஷயத்துலையா இருக்கட்டும், அவங்க நல்லது தான் பண்ணியிருக்காங்க. பாக்கியராஜ் அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணாததுனால தான் பாக்கியராஜ் மேலே கோவமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தங்கராஜ் மேலே மரியாதையாக இருப்பாங்க. ஆனால் நம்ம சுரேஷ் மட்டும்தான் தங்கராஜ் என்ன சொன்னாலும் அதை மறுக்காமல் செய்வார். மதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது முதற்கொண்டு ஒவ்வொரு விஷயமும் சுரேஷ்காக தங்கராஜ் பார்த்து பண்ணுவார். அதில் அவரோட பெனிஃபிட்டும் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம சுரேஷுமே தங்கராஜ் சொல்கிற எதையும் மறுக்க மாட்டார். அதில் அவரோட பெனிஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட அவருக்காக அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் வேலை வாங்கி கொடுத்த அந்த நன்றி விசுவாசத்தை காமிக்கணும்னு இப்படி பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் சுரேஷ் ரேவதிக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்மளை கேள்வி கேட்பாரு அப்படின்னு தங்கராஜ் எதிர்பார்க்க விட்டுட்டாரு. இதுதான் பெரிய மைனஸ். தன்னோட உடன்பிறப்பு, தன்னோட அக்கா, அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள வீட்டை விட்டு வெளியே பிடிச்சி தள்ளுற அளவுக்கு அப்படிங்கிற கோபம் சுரேஷ்க்கு வரதானே செய்யும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மலர் இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பாக்யராஜ் கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, நைட் ட்ரைவ் போகணும், அதுவும் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு பைக்கில் உங்கள் பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஜாலியாக ஊரெல்லாம் உறங்கினதுக்கப்புறம் அந்த தெருவில் நம்ம மட்டும் போகணும், நம்மளை யாரும் பார்க்கக்கூடாது, பீச் போகணும், ரெஸ்டாரண்ட்டு போகணும், காஃபி ஷாப் போகணும்லாம் எக்கச்சக்க ஆசைகளை அந்த குட்டி டைமில் அவங்களுக்கு பண்ணணும்னு கேட்டாங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆசை கிடையாது. பொதுவாக பொண்ணுங்களுக்கு, அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இது பெரிய விஷயம்தான். அட்லீஸ்ட் வெளியில் வேலைக்கு போகிற லேடிஸ் கூட இந்த மாதிரியான வாய்ப்புகள் அமைய தான் செய்யும், அதை அமைச்சுக்கவும் செய்வாங்க. பட் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி அவங்கள எல்லாத்துலேயுமே அப்படியே வீட்லேயே அடித்து வச்சுடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மலர் இருந்ததுனால இந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. பாக்யராஜ் அதை பண்ணுறதுக்காக ரொம்ப ஆசையாக இருந்தார். வண்டியை கடன்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். அப்போ தான் மலர் கால் பண்ணி நான் ரெடி ஆகட்டுமான்னு கேட்டாங்க. ரெடியாகு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. அவர் எடுத்த உடனேயே பாக்யராஜ் காசு தான் கேட்பாருன்னு நினச்சிக்கிட்டு, காசு மட்டும் என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் உங்ககிட்ட காசெல்லாம் கேட்கல, உன்னோட 2 வீலர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு அப்படின்னு, நான் தான் சொன்னல நைட் ட்ரைவ் போகணும் அப்படின்னு, என்னால் காசை கொடுத்து வண்டியை வாங்க முடியாது. பட் வண்டியை கடன்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் மலருக்கு தெரிஞ்சால் அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவா. இந்த சந்தோஷத்தை அவள் என்ஜாய் பண்ண மாட்டா. அவகிட்ட எதையாவது ஒரு பொய்யை சொல்லி நான் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் வேணும்னா கூட அவகிட்ட நான் உண்மையை சொல்லிக்கிறேன், இந்த ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுறியா அப்படின்னு கேட்டு அவருமே ஓகே சொல்லிடுறாரு. ரொம்ப சந்தோஷமாக நம்ம பாக்யராஜ் அதை வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம மலர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃப்ரீ ஹேரில் போகணும்னு ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டாங்க. ஆனால் முடியெல்லாம் களைஞ்சிடும், ஃபுல்லாகவே சிக்கு ஆகிடும், அதனால நம்ம அந்த சிக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் முடியெல்லாம் கொட்டி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம மதி இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ என்ன உங்களுக்கு சிக்கெல்லாம் மாட்டாத மாதிரி நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன்னு ஏதோ ஜெல்லெல்லாம் போட்டு அவங்கள அழகாக ரெடி பண்ணி விடுறாங்க. ஃப்ரீ ஹேரில் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த இன்சிடெண்ட் நடக்கணுங்கிறதுக்காக தான் மதியம் இதை சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே நீ எனக்கு தங்கச்சியாக பிறந்திருக்கலாம் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம மலர் மதியை. நானும் அதுதான் யோசிக்கிறேன், நீங்களும் நானும் அக்கா தங்கச்சியாக பிறந்திருந்துருக்கலாம் அப்படின்னு. ஏன் பிறந்திருந்தா என்ன, ஒருவேளை நீயும் நானும் அக்கா தங்கச்சியாக பிறந்திருந்தா கூட ஒரே வீட்டுக்கு இந்த மாதிரி வாக்கப்பட்டு வந்திருக்க மாட்டோம். இப்போ நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் லைஃப் லாங் இருக்க போகிறோம், பெரிய விஷயம் தானே, அதுக்காக தான் கடவுள் நம்ம 2 பேரையும் ஒன்றா பிறக்க வீட்டில் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி மலர் சொல்ல, இல்லை அப்படின்னு சொல்லி மதி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சரி நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, இன்கேஸ் இவங்களுக்கு யாருக்காவது டவுட் வர மாதிரி இருந்துச்சுன்னா கூட நான் சமாளிச்சுக்கிறேன், உங்களுக்கு ஃபோன் வந்தால் தயவு செஞ்சு ஃபோன் எடுக்காதீங்க அப்படின்னு. இல்லை நான் ஃபோனை இங்கே தான் வச்சுட்டு போக போகிறேன் அப்படின்னு சைலண்ட் மோடில் போட்டு ஃபோனை ரூமில் வச்சுடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்துருவார் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு வெளியே வாசலில் நிற்கிறாங்க. கரெக்டாக பாக்யராஜ் வராரு. அவர் வரும்போது நம்ம மலர் இருந்துட்டு, என்ன இவர் இந்த வண்டியில் வராரு, இது நம்ம வண்டி இல்லையே அப்படின்னு. அதானே அப்படின்றாங்க மதியம். அப்போ பாக்யராஜ் வண்டியை நிறுத்தின உடனே, வா இங்கே, அதாவது இப்படியே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க.
நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, வந்து ஃப்ரெஷ் ஆகிக்கோங்க அப்படின்னு மதி சொல்ல, இல்லை பரவாயில்லப்பா, இப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஈவினிங் தானே ஃப்ரெஷ் ஆகிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு மலர் போய் வண்டியில் ஏறி உட்கார அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஒன் சைடு உட்காடுறாங்க, மதி இருந்துட்டு 2 சைடு உட்காருங்க அப்படின்னு. இல்லை பரவாயில்ல இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, 2 சைடு உட்காந்துதான் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கும் அப்படின்னு. ஆமாம் இல்லை, அதுக்காக தான் நான் சல்வார் போடணுன்னே ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அதாவது மதி சொன்ன மாதிரி மலரும் 2 சைடு உட்காந்துட்டு பாக்கியராஜை ஹக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. மதியம் அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு போய் கதவை அடிச்சுட்டு போய் படுத்துடுறாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கிறது. ஏன்னா சுரேஷ் வந்து ஏதோ நைட் ஒர்க்கில் இருக்கார், டியூட்டியில் இருக்கார், அவரால் இப்போதைக்கு வீட்டுக்கு வர முடியாதுங்கிற சுச்சுவேஷன். ஸோ வந்து இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். நேராக மதி உள்ளே போய் உட்கார கதவு தட்டுற சத்தம் கேட்குது. என்னடா கதவு தட்டுற சத்தம் கேட்குது, இப்போ தானே போனாங்க, அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு நினச்சி மதி வந்து டோர் ஓப்பன் பண்ண, என்ன நீ டோர் ஓப்பன் பண்ணுற அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. அது இருக்கட்டும், நீங்கள் என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்ட்டு, ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் எல்லாத்தையும் ராங்காகவே புரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் நைட் டியூட்டின்னு சொன்னாங்க, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்களேன்னு கேட்டேன் அப்படின்னு. வேலை முடிஞ்சது வந்துட்டேன், இப்போ என்ன அப்படின்ட்டு தள்ளு அப்படின்னு உள்ளே போகிறாரு. அண்ணி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த நேரத்தில் என்ன உங்கள் அண்ணி கண் முழிச்சிட்டா இருப்பாங்க அப்படின்னு. இல்லை இந்த நேரத்துலலாம் முழிச்சிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஐயோ அவங்க இல்லை வீட்டில் அப்படின்றாங்க மதி. எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன் சொல்ல மாட்டேன், எங்கே போயிருக்காங்க, ஏதாவது பிரச்சனையா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்களா, என்னாச்சு, அப்பா அம்மா எங்கே இருக்காங்க, ஐயோ சொல்லு அப்படின்றாரு சுரேஷ். கூல் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வாங்க அப்படின்னு ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஏன் பாப்பா எங்கே தூங்கிட்டு இருக்கா ராகவி அப்படின்னு. தூங்குற குழந்தை எதுக்குங்க எழுப்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் சொல்லிடுறேன், நீங்கள் குழப்பமாக இருக்கிறது எனக்கு புரியுது, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனும் அண்ணியும் நைட் ட்ரைவ் போயிருக்காங்க அப்படின்னு. அப்படின்றாரு. நைட் ட்ரைவ் போயிருக்காங்க புரியலையா அப்படின்றாங்க மதி. அவங்க அப்படிலாம் போக மாட்டாங்களே அப்படின்னு. போக மாட்டாங்க தான், உங்கள் அண்ணியோட பிறந்தநாள், அதாவது பிறந்தநாளுக்காக அவங்க கேட்ட விஷயம் அதுதான், அதனால் உங்கள் அண்ணன் கூப்பிட்டு போயிருக்காரு, இதை பற்றி வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது, தயவு செஞ்சு சொல்லி தொலைச்சிடாதீங்க அப்படின்றாங்க. பொய் சொல்லாத, நீ தான் அவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்தியா அப்படின்னு. இங்கே பாடுறா, ஏன் இப்படி கேட்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அண்ணி ஆசைப்பட்டாங்க, உங்கள் அண்ணன் அதை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு, எனக்கு இது விஷயம் தெரியும், நான் யாருக்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல உங்கள் அண்ணியோட சந்தோஷத்துக்காக, அதே மாதிரி நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்தால் போதும், நீங்கள் கேட்டீங்க பதறீங்க அப்படின்றதுக்காக தான் நானும் சொன்னேன், இல்லாட்டினா உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எப்படி இருந்தாலும் என் அண்ணன் என்கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்றாங்க. உடனே நீங்கள் வீட்டில் போட்டு கொடுத்துருப்பீங்க தானே அப்படின்னு. என்ன நான் என்னமோ எங்கள் அண்ணனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி பேசுகிறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்படி ஒன்றும் உங்களை நினைக்கல, பட் பொதுவாகவே நீங்கள் வந்து சுயநலவாதி தானே, உங்கள் அண்ணாவை பற்றியோ உங்கள் அண்ணியை பற்றியோலாம் யோசிக்க மாட்டீங்கல்ல, உங்களுக்கு எப்போவுமே தங்கராஜ் மாப்பிள்ள தானே வசதி அப்படின்னு. தங்கராஜ் மாமா நல்லா இருந்தால் தானே எங்கள் அக்கா நல்லா இருக்க முடியும், அதுக்காக தான் அப்படின்றாங்க. சரி ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே படுத்துக்கிறேன், நீங்கள் போய் ஹாலில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க எங்கள் இடம் போதாது, ராகவி என் கூட தூங்குறா இல்லை அப்படின்ட்டு, நீ வேணா போயிட்டு அண்ணன் ரூமில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முறைக்கிறாங்க. ஓ அது முடியாதுல்ல, சரி ஓகே நான் ஹாலில் படுத்துக்கிறேன், ஆனால் அம்மாவோ அப்பாவோ பார்த்துட்டு கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன அப்படின்னு, நான் அந்த ஓரமாக படுத்துக்கிறேன், நீ இங்கேயே படுத்துக்கோ பெட்லேயே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்கள் பக்கத்தில் குழந்தை இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தோணலை, குழந்தை வேறு, நான் இது கீழே உருட்டி தள்ளிட்டேன்னா இல்லை நான் அவள் கீழே உருண்டுட்டானா என்னால் கரெக்டாக பார்த்துக்க கூட முடியாது, பேசாமல் அவளை சென்டரில் போட்டு நீயும் நானும் அந்த பக்கம் இந்த பக்கம் தூங்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைய நடுவில் அதாவது ராகவியர் சென்டரில் போட்டுட்டு அவங்க 2 பேரும் அப்படி படுத்துக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் அந்த பக்கமாக திரும்பிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மலர் பாக்யராஜ் கிட்ட கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கேட்குறாங்க. ஏங்க நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், மதி இருந்ததுனால கேட்கல, நம்ம வண்டி எங்கே, வாட்டர் சர்வீஸ் விட்டுருக்கேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சர்வீஸ் விட்டேன்னா அந்த வண்டி இன்னும் வேலை முடியலன்னு சொன்னாங்களா, அதான் சரி எதுக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு என் ஃப்ரெண்டோட வண்டி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என் கூட ஒர்க் பண்ணுறவங்க பேங்க்கில் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே லூஸாக விட்டுடுறாங்க. நல்ல வேலை நம்பிட்டா அப்படின்னு பாக்யராஜுக்கு நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு நேராக பீச்சுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட் போகிறோம், நல்லா உனக்கு பிடிச்ச ஃபுட்டாக சாப்பிட்றோம் அப்படின்னும் போது, இல்லைங்க ரெஸ்டாரண்ட் வேணாம் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டா அப்படின்னு.
ஆமாங்க. ரெஸ்டாரண்ட்டில கூட நம்ம கொடைக்கானல் போனப்பலாம் சாப்பிட்டோம்ல, ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் அதிகமா நான் சாப்பிட்டதே இல்ல. காலேஜ் போகும்போது அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பானிபூரி அந்த மாரி சாப்பிட்டுருக்கேன். இந்த மாரி பானிபூரி, ஸ்ட்ரீட் ஃபுட்டு அப்பப்போ கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் சாப்பிட்டோம்னாலே வயிறு ஃபுல்லாயிடும். அதுவே போதும். இதுக்காகவே நான் வீட்ல சாப்பிடாம வந்திருக்கேன் அப்படின்றாங்க. சரி மலரு அப்படின்னு சந்தோஷமா பார்க்குறாரு. என்னங்க அப்படி சிரிக்கிறீங்க? அப்படின்னு. ஒண்ணும் இல்ல. நான் உன்ன இப்படி சந்தோஷமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. என்ன சொல்றீங்க? எப்பவுமே வீட்ல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே தானே இருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சிரிப்பு வேற, இந்த சிரிப்பு வேற. அவ்வளோ கூட எனக்கு வித்தியாசம் தெரியாதா? அப்படின்னு நம்ம பாக்கியராஜ் அப்படியே மெய் மறந்து அவங்கள பார்த்துட்டு இருக்க, கடல் தண்ணியை எடுத்து அவங்க முகத்துல தெளிச்சு அந்த மாதிரி ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதிக்கு வந்து பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு தங்கராஜ். அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அதாவது நடந்த எல்லா விஷயங்களையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லி, வீட்டில் இருக்கிற எல்லாரும் கூட அவர் கரெக்டாக தானே சொல்றாரு, ஸ்ருதியை கண்டிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம ரேவதி இருந்துட்டு அவெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா, நீங்க ஏன் அதெல்லாம் கேட்குறீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி அவமானப்படுத்தினாங்க. அதை வந்து அவர் அவமானமாக எடுத்துக்கிட்டாரு. பட் இந்த விஷயங்களில் ஏன் மதியோட வீட்டில் கூட ரேவதி சொன்ன மாதிரி அவர் அமைதியாக இருந்திருந்தால் அவருக்கு இந்த அவமானம் வந்திருக்காது. அதையும் மீறி அவர் பேசிக்கிட்டே இருக்கவும் தான் மதி போயிட்டு அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. அது கூட அவமானம்னு அவங்க தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மதி வந்து எக்ஸாக்டாக என்ன கேட்கணுமோ என்ன பேசணுமோ அதை தான் பேசினாங்க. அது என்னமோ அவங்கள அவமானப்படுத்தினதா அவங்களுக்கு போயிடுச்சு. அதுதான் போகிற இடத்துல வாய் அடக்கணும், நாவ் அடக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதே அதுக்காக தான். இப்போது நம்ம தங்கராஜ் இருந்துட்டு அது எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கிறாரு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பண்ணது பேசினதுன்னு எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கிட்டு ரேவதிக்கு பனிஷ் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நான் உன்னை இதோடெல்லாம் சும்மா விட்டுற போகிறதில்ல, இனிமேல் உங்கள் அம்மா வீட்டுக்கு நீ போகவே கூடாது அப்படின்றாங்க. அது எப்படி நான் போகாமல் இருக்க முடியும்? நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறதா இருந்தால் அங்கேயே எங்கள் அம்மா கிட்ட பேசி என்னை அங்கேயே விட்டுட்டு வர வேண்டியது தானே அப்படின்றாங்க. உனக்கு எவ்வளோ திமிர் இல்லை அப்படின்றாரு. இல்லை, நீங்கள் தானே நான் சரியில்லைன்னு சொல்கிறீங்க, நான் எங்கேயுமே போகக்கூடாது, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் நடந்துக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் என்னை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. மலர் அன்னைக்கு பிறந்த நாள், அவங்கள பார்க்கறதுக்கு நான் போகிறேன்னு சொல்லியிருந்தா நீங்கள் என்ன விட்டா இருப்பீங்க? கண்டிப்பாக வேணான்னு தானே சொல்லியிருப்பீங்க. அதனால தான் நானே போனேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப போல்டாக பேசுகிறாங்க ரேவதி. என்னடி மதி சொல்லி கொடுத்தாளா உனக்கு இந்த தைரியத்தெல்லாம் அப்படின்னு அந்த காதை பிடிச்சி திருகுறாங்க. என்ன சின்ன பிள்ளைய நடத்துகிற மாதிரி நடத்துறீங்க? கை எடுங்க முதல்ல. அதான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டல, எவ்வளோ நாளும் திட்டிட்டீங்க, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப இதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதான் உங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னல, போ அப்படின்னவும் சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு ரேவதி ஒரு 4 ஸ்டெப் எடுத்து உள்ள ஸ்டெப்பில் ஏறுறாங்க. உள்ளே எங்கடி போகிற அப்படின்னு. இப்படியாவா போக, என் துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்ட்டு உடனே கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராரு. உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? உன்னை வேண்டான்னு நான் முடிவு பண்ணியிருந்தா எப்போவோ நான் உன்னை உங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருப்பேன் இல்லையா? கல்யாணமே பண்ணாமல் விட்டுருப்பேன். ஏன் கௌரவம் என்னடி ஆகுறது? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து 2 புள்ள பெற்றதுக்கப்புறம் நீ உன் பாட்டுக்கு விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் என் பிள்ளைங்க தானே அவதிப்படணும். பிள்ளைங்களுக்காக நான் வேறு கல்யாணமாக பண்ணிக்க முடியும் அப்படின்னு. ஏன் உங்களுக்கு தானே வயசா இல்லை, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, அதான் ஆம்பளைங்கிற திமிர் இருக்குல்ல அப்படின்னு. பாத்தியாம்மா, என்னையே திமிருன்னு சொல்கிறா இவ அப்படின்னு கேட்குறாரு. அவளுக்கு இருக்கிற திமிரை உண்மையில திணிக்கிறாடா அப்படின்னு அவங்க வேற ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தங்கராஜோட தங்கச்சி இறந்ததுக்கு காரணம் பாக்கியராஜாவோ இல்லை பாக்கியராஜ் கூட நடக்கிற அந்த கல்யாணம் நின்று போனதோ மட்டும் காரணமாக இருக்காது. அவங்களுக்கு வேறு ஏதாவது அஃபேர் இருந்திருக்கும். அது இவருக்கு தெரிஞ்சு கண்டிக்க போய் அவங்க சூசைட் பண்ணியிருக்கணும், இல்லை வேறு ஏதாவது கூட நடந்திருக்கணும். அது போக போக தான் அந்த கதையெல்லாம் வெளியே வரும். பட் அவரோட நினைப்பு என்னென்னா பாக்கியராஜ் மேலே அந்த பழியை போட்டு அந்த கோவத்தையும் அந்த வெறுப்பையும் வந்து தீர்த்துக்கிறாரு. இல்லை வேறு ஜாதி பையன் கூட பழகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணி இவரே கோபத்தில் ஏதாவது பண்ணிட்டாரா அந்த பொண்ணு அப்படின்னும் தெரியல. இவர் பொதுவாகவே எல்லா பொம்பளை பிள்ளைங்களோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி தலையிடுறதுக்கு காரணம் அதுவாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ஒரு சைக்கோ மாதிரி அவர் நடந்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க தங்கச்சி விஷயத்தில் ஏதோ நடந்திருக்கு. அதனால தான் ரேவதி கூட வாழ்ந்து 2 குழந்தை பெற்றிருக்காரு. ஆனாலும் கூட அவருக்கு ரேவதி மேலே ஒரு ஈர்ப்பு இல்லை, அந்த வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லை. குழந்தைங்களுக்காக மட்டுமே வாழ்கிற மாதிரியும் வெளியில் கௌரவத்துக்காக மட்டும் பொண்டாட்டிங்கிற மாதிரி தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இது ஒன்றும் ரேவதிக்கு தெரியாமல் இல்லை, சும்மா வெளியே மட்டும்தான் அந்த மாதிரி புருஷன் குழந்தைங்க குடும்பம் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறாங்க. அவன் மலரோட சந்தோஷத்துக்காக தான் ரேவதி அங்கே கிளம்பி போனாங்க, அதுவும் மதி கூப்பிட்டதுனால. அப்படி போகலைனாலும் என் புருஷன் திட்டுவார் விடமாட்டாருன்னு சொல்லியிருந்தா இவரை தான் எல்லாரும் தப்பாக நினச்சிருப்பாங்க. அதுவும் இவங்களுக்கு புரியல. இப்போ ஃபைனலி ரேவதி போயிட்டு வந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு பேசி அவமானப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, அழ வைக்கிறாங்க. அப்போது நம்ம ரேவதி ஒரு வார்த்தை பேசுகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை வச்சு உங்களால் வாழ முடியலன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், என் கூட போகிறத 2 அண்ணனுங்க, ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்காங்கல்ல,
அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், எங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்கள் பொண்ணு என்கிட்ட சொல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா, இதனால என்னால் இவ கூட வாழ முடியாது, உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டு. இவ்வளோ திமிரு இருந்தால் நீ இவ்வளோ தைரியமாக பேசுவ என்கிட்ட இவ்வளோ பெரிய வார்த்தையை அப்படின்னு ஃபஸ்ட்டு 4 அடி அடிச்சிடுறாரு. போடுறா அவளை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வேற பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, நான் அவ்வளோ சாதாரணமெல்லாம் விட்டுற மாட்டேன், ஏன் கௌரவம் என்ன ஆகுறது, ஆனால் உன்னை இப்படியெல்லாம் விடக்கூடாது, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தரன்னு வெளியே இழுத்துட்டு போய் விட்டுறாரு. நைட்டு ஃபுல்லாக இங்கேயே இரு, உனக்கு துணிமணி இருக்கிறதுக்கு இடம்னு எல்லாமே சொகுசாக கிடைக்கிறதுனால தானே உன்னோட திமிரு தலைக்கு ஏறி போச்சு, இவ்வளோ திமிராக பேசுகிறல்ல, இன்னைக்கு ஒரு நாள் நீ வெளியே இரு, அப்போ தான் உனக்கு இந்த வீட்டோட அருமையும் இங்கே எவ்வளோ நீ சொகுசாக இருக்குங்கிறதும் தெரியும் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. போய் கதவு அடிச்சிடுறாங்க. ரேவதி விடிய விடிய வெளியே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயத்த வேறு யார்கிட்டையாவது சொன்னால் எங்கே அவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்களோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு சொல்லாமல் இருக்காங்க. நினச்சா ஃபோன் பண்ணி சொல்ல முடியும், இல்லைனா கிளம்பி வீட்டுக்கு போக முடியும். டைம் வேறு ஆயிடுச்சு, அதனால பயந்துக்கிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம மலரும் நம்ம பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா பீச்சில் விளையாடி முடிச்சுட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட்றாங்க. அந்த பானிபூரி அது இதுன்னு கொஞ்சம் நேரம் அப்படி வாக் பண்ணுறாங்க வண்டியை விட்டுட்டு. அதுக்கப்புறமா ஒரு மிட் நைட் ஆனதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போகிறாங்க. போயிட்டு மதிக்கு கால் பண்ண சொல்கிறாங்க நம்ம பாக்கியராஜ் கிட்ட. டோர் தட்டினாலோ இல்லை வேறு ஏதாவது சத்தம் கேட்டாலோ எந்திரிச்சுப்பாங்க அப்படின்ட்டு. இப்போது மதிக்கு கால் பண்ணதும் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஓகேவா, ஜாலியாக இருந்துச்சா அப்படின்லாம் கேட்டுட்டு, ஆமாம் ரொம்ப தேங்க்ஸ் மதி, யாரும் எந்திரிக்கல அப்படின்னு, உங்கள் தம்பி வந்தார் அவர்கிட்ட மட்டும் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. ஐயோ சுரேஷ் கிட்டியா அப்படின்னு மலர் பயப்பட, அவன் எதுவும் சொல்ல மாட்டான், நீ பயப்படாத மலர் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கமுக்கமாக உள்ளே போய் படுக்க, குட்டி பாப்பா வேணுமே அப்படின்னு கேட்குறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா, எங்கள் கூடவே இருக்கட்டும் இன்னைக்கு அப்படின்னு மதி சொல்ல, இல்லை அது வந்து அப்படின்ட்டு, போங்க நீங்கள் எப்போவுமே குழந்தை உங்கள் கூட தானே இருக்கா, இன்றைக்கி ஒரு நாள் என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுவும் நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் நினச்சிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாக்கியராஜும் மலரும் பொதுவாகவே அவங்களோட லைஃப்பில் பெருசாக எந்த என்ஜாய்மெண்ட்டும் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுறது கூட அவங்க இது தெரிஞ்சால் இதெல்லாம் தேவையானு கேட்பாங்க, அதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுனால தான். ஸோ ஃபைனலி அந்த டே முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில் அவங்க ரெகுலராக பார்க்குற வேலையை பார்த்துட்ருக்காங்க. யாருக்கும் எந்த சந்தேகமும் வரலை. வண்டியை பார்த்துட்டு நம்ம ராகவன் பாக்யராஜ் கிட்டே கேட்க, வண்டி வாட்டர் சர்வீஸ் விட்டுருக்கேன்ப்பா, அது சரியாகி வரல, அதனால் இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லி சமாளிச்சிடுறாரு. அதாவது மலர்கிட்ட சொன்னதையே அப்படியே சமாளிச்சிடுறாங்க. இப்போது சுரேஷ் வந்து டியூட்டிக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தங்கராஜ் கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. அவர் பதற்றமாக பேசுகிறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லைடா, உன் அக்கா அங்கே வந்திருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே மாமா, நைட்டு தான் கூட்டிகிட்டு போனீங்களே அப்படின்னு. சுரேஷ், நீ தனியாக தானே இருக்க அப்படின்னு கேட்டுட்டு, உன் அக்காவை காணுண்டா, நைட்டு எனக்கு கோவம் வந்துடுச்சு, என்கிட்ட சொல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா, உங்கள் தங்கச்சியை நான் கண்டிச்சா அது நீ ஏன் கண்டிக்கிறீங்கிற மாதிரி கேட்டா. இங்கே வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நான் கேட்டால் என்கிட்ட எவ்வளோ கோவமாக பேசினா தெரியுமா, அப்படியே எகிரிட்டு வரடா சண்டைக்கு. அந்த கோவத்தில் கொஞ்சம் நேரம் வெளியே இருன்னு வெளியே விட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே வந்து பார்த்தா ஆளை காணோம். அதான் எங்கே போனான்னு தெரியல, அவள் கையில் ஃபோன் வேறு இல்லை, அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன், உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம், பயந்துருவாங்க, அதனால நீ உடனே கிளம்பி வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் கிளம்பி அங்கே போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்தா எங்கேயுமே காணோம். கண்டிப்பாக அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க, நீங்கள் கோவமாக வெளியே போக சொல்லிட்டீங்க, இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே சின்னதாக ஒரு மோட்டர் ரூம் மாதிரி இருக்குது, அங்கே போய் படுத்திருக்காங்க. அவர் தான் சுரேஷ் தான் கண்டுபிடிக்கிறாரு. மாமா அக்கா எங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உசுப்புனா அவங்க மயங்கிட்டு இருக்காங்க, என்னாச்சுன்னே தெரியல. அக்கான்னு தண்ணி தெளித்து எழுப்புனாலும் அவங்க எந்திரிக்கவே இல்லை. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு மலருக்கு மட்டும் ஃபோன் பண்ணி, அதாவது பாக்யராஜுக்கு சொல்லி மலரும் பாக்யராஜும் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்போது அவங்களுக்கு என்ன ஆச்சுனே தெரியல அப்படின்னு எல்லாரும் பதற்றமாக இருக்கும்போது, ஏன் மாமா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. நான் என்னடா பண்ணேன், அவள் தப்பு பண்ணால் அதுக்காக நான் பனிஷ் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு. நீங்கள் என்ன போலீஸ் ஸ்டேஷனாக நடத்துறீங்க தப்பு பண்ணால் பனிஷ் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் ஒரு விஷயமா மாமா, என் வீட்டுக்கு என் அக்கா வர்றதுக்காக கூட நீங்கள் பனிஷ் பண்ணுவீங்களா, என்ன மாமா இதெல்லாம், நான் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன், என் அக்கா சந்தோஷமாக இல்லைங்கிறப்போ என்னால் எப்படி உங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்க முடியும், ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க, இதுக்கெல்லாம் தண்டனை இருக்குது தெரியுமா, என் அக்கா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் கம்பி எண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் ஒரு வார்த்தையை விட நம்ம தங்கராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா இவன் இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லிட்டானே அப்படின்னு. நல்லா கேளு சுரேஷ், நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு கூட ரேவதிக்கு உரிமை இல்லையா, ஏதோ ரேவதி அங்கே சந்தோஷமாக இருக்கான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஒவ்வொரு செகண்டும் அவரை அணுவணுவாக சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு ரேவதியை அப்படின்லாம் நம்ம மலரும் சொல்கிறாங்க.
நீ சும்மா இருக்கியா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கத்துறாரு தங்கராஜ். மாமா அண்ணியே இல்லை, நானுமே சொல்கிறேன், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணுறது, எங்களால் தானே நீங்கள் நிறைய விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அண்ணன் மட்டும் உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. அக்காவை நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறதுக்கு நான் விட்டுருக்கவே மாட்டேன். ஏதோ சின்ன சின்ன விஷயத்தில் பொண்டாட்டி புருஷனை கேள்வி கேட்குறது, புருஷன் பொண்டாட்டியை கேள்வி கேட்குறது இதெல்லாம் சகஜம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் என்னடானா இவ்வளோ மோசமாக அக்கா கிட்ட நடந்திருக்கீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா, ஏதாவது பூச்சிப்புழு கடிச்சிருந்தா என்ன ஆகுறது? நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்களா? விடிய விடிய அவங்கள வந்து பார்க்கவே இல்லை நீங்கள். ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க. நைட்டுக்குள்ளே அக்காவுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆக முடியும்? சிட்டியை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. தங்கராஜுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிருது. ரேவதி வேற இன்னும் கண் விழிக்கலை. இதோட முடியாது, கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நம்ம தங்கராஜ் அசிங்கப்படுவார் ரேவதி இப்படி பண்ணதுக்கு. ரேவதி வந்து கண்டினியூவாக அந்த வீட்டில் இருக்க போகிறாங்களா, உங்க கூட நான் வாழவே மாட்டேன்னு குழந்தைங்களை கூட்டிங்க வந்துருவாங்களா என்னன்னுலாம் தெரியல. சுரேஷ் இப்படி பேசுவார், அதுவும் கம்பி எண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் தங்கராஜால ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ அவமானமாக இருக்குது. எப்படி இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண போகிறாரு, எப்படி ரிவெஞ்ச் எடுக்க போகிறாருங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மலர் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க இந்த பர்த்டே மெமரபிளாக இருக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி இந்த பர்த்டேவை மறக்கவே முடியாது, இனி எனக்கு பர்த்டேவே கொண்டாட வேண்டாம்னு மலர் யோசிக்கிற அளவுக்கு ஒரு காரியத்தை பண்ணி விட்டுட்டாரு தங்கராஜ். இதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியே. ஒருத்தவங்க சந்தோஷமாக இருந்தால் அது எப்படா கெடுக்கிறது, எந்த விதத்தில் கெடுக்கிறதுன்னு தான் யோசிப்பார். இதுக்கப்புறம் கதைக்களம் எப்படி அமைய போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.